சாப்டர் 3ல அல்ஜிப்ரா பார்க்க போறோம். இதுல எக்ஸசைஸ் 3.1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப 3 வேரியபிள்ஸ்னா எக்ஸ் ஒய் இசட் இல்லைன்னா ஏபிசி இதுக்கு வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்ப சால்வ் அப்படின்னாலே வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல நீங்க 2 வேரியபிள்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ 2x = 4 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஏதோ ஒன்று வரும். இப்போ இங்க ஒரு வேரியபிளுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுவே வந்து 2x + 3y = 5 இப்படி இருக்குன்னா இப்போ இந்த எக்ஸுக்கு ஒய்க்கு இதுக்கான ரெண்டுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சாதான் இன்னொரு வேல்யூல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் கேட்டிருக்காங்க x, y, z. இப்போ இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து கேன்சல் பண்ணும். இப்போ x + y + z = 5, 2x - y + z = 9, x - 2y + 3z = 16 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்லயும் ஏதோ ஒரு வேரியபிளை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். அது மாதிரி 2 வேரியபிள் கண்டுபிடிச்சோம்னா அது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து நம்ம இன்னொரு வேரியபிள்ல இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 3க்கான வேல்யூ கிடைச்சிடும். சோ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளோட வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், 3த்தையும் வச்சு நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணும், ஏதாவது ஒன்னை கேன்சல் பண்ணி 2 வந்து 2 வேரியபிள்ஸ் உள்ள ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். x + y + z = 5 இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. 2x - y + z = 9 இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. x - 2y + 3z = 16 இதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ற மாதிரி 2 வேரியபிள் உள்ள ஈக்குவேஷன் நம்ம 2 வேணும். அப்பதான் வந்து அதுல இருந்து ஒன்னு கேன்சல் பண்ணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் பாத்தீங்கன்னா இதுல +y இதுல -y இருக்கு. இது ரெண்டும் கேன்சல் ஆகும். சோ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 1 and 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணலாம். சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா x + y + z = 5, 2x - y + z = 9. இப்போ இதை சால்வ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், பிளஸ் பண்ண போறோம். ஏன்னா இது டைரக்டா கேன்சல் ஆயிடும். மைனஸ்லயும் பிளஸ்லயும் இருக்க y வந்து கேன்சல் ஆயிடும். சோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 + இங்க 1 இருக்கிறதா அர்த்தம் 3x வந்துரும். இங்க ஒரு 1z இருக்கு, இங்க ஒரு 1z இருக்கு. 2z = 9 5 14. இப்போ இதை என்னன்னு வச்சுக்கலாம், இதுல 2 வேல்யூமே தெரியாது, இதுல இருந்து வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. சோ 2 வேரியபிள் இருக்கிறதால இதை ஈக்குவேஷன் 4னு வச்சுக்கிறேன் நானு. சரியா? நெக்ஸ்ட் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இருந்து வேற ஏதாவது கேன்சல் பண்ணி இதே ஒய்யை தான் நம்ம கேன்சல் பண்ணும். இப்ப எக்ஸ் இசட்டும் கிடைச்சிருக்கு இல்லையா, சேம் அதே மாதிரி என்ன பண்ணும், அதே சேம் எக்ஸ் இசட் வர்ற மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு வேணும். அப்பதான் வந்து இதுல இருந்து அதையும் இதையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். சோ என்ன பண்ணலாம், திரும்ப இந்த ஈக்குவேஷனை பாருங்க. 2 and 3 இது ரெண்டுத்துல இருந்தும் ஒய்யை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணும், இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல ஒய்க்கு வந்து 2 இருந்துச்சுன்னா இதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி கேன்சல் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணலாம், 2 × 2 பண்ணலாம். அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் கூட 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது எல்லாத்துலயுமே என்ன பண்ணும், 2 ஆல மல்டிப்ளை பண்றங்க. நீங்க இப்ப சால்விங் 2 and 3 பண்ண போறேன். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கூட என்ன பண்ண போறேன், 2 மல்டிப்ளை பண்ண போறேன். இப்ப செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 2x - y + z = 9 இருக்கு. அப்ப இது கூட into 2 பண்ணீங்கன்னா 4x - 2y + 2z வரும். = இந்த 9 கூட என்ன பண்ணும், 2 மல்டிப்ளை பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, இதை மட்டும் பண்ணிட்டு இதை அப்படியே பண்ணாம விட்டுருவீங்க. சோ இதுலயும் வந்து மல்டிப்ளை பண்ணும். சோ 9 2s are 18. இப்ப இதுதான் வந்து நமக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கூட 2 மல்டிப்ளை பண்ணுது. இது கூட என்ன பண்றோம், தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்றோம். இப்ப இது கூட தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். சோ என்ன பண்ணலாம், தேர்ட் ஈக்குவேஷன் எழுதி மைனஸ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? x - 2y + 3z =
16 இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்றதால மைனஸ் என்ன பண்ணோம், பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடும், இதுவும் மைனஸ் ஆயிடும். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா இப்போ 2y கேன்சல் ஆயிடுமா, கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 இங்க மைனஸ் எக்ஸ் இருக்கு, ஸோ மைனஸ் 1x அர்த்தம். 4ல 1 மைனஸ் பண்ணா 3x கிடைக்கும். இங்க 2 வந்து பிளஸ்ல இருக்கு, 3 வந்து இந்த மைனஸ்ல இருக்கு. இங்க இதுக்கு பாத்திரக்கூடாது, இங்க நம்ம மைனஸா சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ 3ல 2 மைனஸ் பண்ணா மைனஸ் z 1 இருக்கதா அர்த்தம் இல்லையா, மைனஸ் z ஈக்குவல் டு 18ல 16 மைனஸ் பண்ணா 2, இதுவும் மைனஸ் தான், அதனால மைனஸ் பண்ணிருக்கேன். இப்ப இது வந்து நமக்கு 5th ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ 4th and 5th ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஏன்னா இதுல எக்ஸும் ஒய்யும் இருக்கு, 4th ஈக்குவேஷன்லயும் எக்ஸும் ஒய்யும் கிடைச்சிருக்கு. சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம்னா ஏதாவது ஒரு வேரியபிளோட நமக்கு வேல்யூ கிடைக்கும். சால்விங் 4 and 5. இப்போ 4th ஈக்குவேஷன் என்ன, 3x plus 2z equal to 14 அப்படின்னு இருக்கு. இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா 3x இருக்கு, 5th ஈக்குவேஷன்லயும் 3x இருக்கு. அப்ப 3x minus z equal to 2. இப்ப இதை என்ன பண்ணா கேன்சல் ஆகும், x கேன்சல் ஆகணும் அப்படின்னா இப்ப இதை மைனஸ் பண்ணணும். இப்ப சப்பு தான் பண்றோம். சரிங்களா, இப்ப இதுவும் மைனஸ் ஆயிடும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இதை சால்வ் பண்ணோம்னா இந்த x டேர்ம் வந்து கேன்சல் ஆயிடும். 2xல ஒரு x, இங்க ஒரு பிளஸ் z இருக்கு, இது 2z இருக்கு. அப்ப 2 plus 1 3z அப்படின்னு கிடைக்கும். 14ல 2 மல்டிப்ளை பண்ணா 2 மைனஸ் பண்ணா 12. அப்போ z equal to 12 டிவைட் பை 3 அப்படின்னு வரும். இப்ப z ஓட வேல்யூ 4. ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த z ஓட ஒரு வேல்யூவை z இருக்கிற 2 வேரியபிள் உள்ள ஈக்குவேஷன் எதுல வேணாலும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்ப 5th ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா z ஓட வேல்யூ இதுல இருக்கு. சோ x வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா இந்த z நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் 5th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிரும். சோ நெக்ஸ்ட் z வேல்யூ சப்ஸ்டிட்யூட் இன் 5th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். நீங்க எதுல வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், 4th ஈக்குவேஷன்லயும் பண்ணிக்கலாம், இல்ல 5th ஈக்குவேஷன்லயும் பண்ணிக்கலாம். சோ நான் 5th ஈக்குவேஷன்ல பண்ணிக்கிறேன். 3x minus z equal to 2ன்றது தான் 5th ஈக்குவேஷன். இப்ப z ஓட வேல்யூ என்ன, 4 கொண்டு வந்து நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 3x minus 4 equal to 2. அப்போ 3x x டேர்ம் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மைனஸ் 4 கான்ஸ்டன்ட்டா இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 2 அப்படியே வச்சுக்குவோம். இந்த மைனஸ் 4 இந்த பக்கம் போனா பிளஸ் 4 ஆயிரும். அப்ப 3x equal to 6. x வேல்யூ கிடைக்கணும்னா 6 இந்த 3 இந்த பக்கம் வந்தா டிவைட் பை 3 ஆயிடும். அப்ப x ஓட வேல்யூ என்ன, 2. 2 3s are 6 இல்லையா, x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த z வேல்யூ x வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு போய் நம்ம 3 வேரியபிள் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன், ஈஸியா இருக்கிற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு y ஓட வேல்யூ கிடைச்சிரும். Then x and z values are substituting in எதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏன்னா x y z அப்படியே டைரக்டா இருக்கு. சோ இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ x plus y plus z equal to 5ன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நமக்கு இருக்கிறது x ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ இருக்கு. x க்கு நமக்கு கிடைச்சது x ஓட வேல்யூ 2 plus y நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். plus z ஓட வேல்யூ 4னு கிடைச்சது equal to 5. இப்ப 2 plus 4 6. அப்ப y plus 6 equal to 5. y இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 6 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 5 minus 6 ஆயிரும். இப்ப y equal to -1 தான் வந்து ஆன்சர். இப்ப நமக்கு வேல்யூஸ் 3 வேல்யூ கிடைச்சிருச்சு, 3 வேரியபிளோட வேல்யூ கிடைச்சிருச்சு. therefore x equal to 2, y equal to -1, z ஓட வேல்யூ 4னு கிடைச்சது. இவ்வளவுதான். இத நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் x y z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் பார்க்க போறோம். இதுவுமே வந்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் தான். சரியா, இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1/x minus 2/y plus 4 equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க.
இப்போ இதே செகண்டா பாத்தீங்கன்னா 1/y மைனஸ் 1/z பிளஸ் 1 கொடுத்திருக்காங்க. 2/z பிளஸ் 3/x ஈக்குவல் டு 14 கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ 1/x அப்படின்றத நம்ம ஏதோ ஒரு வேரியபிளா வச்சுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ 1/x அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 1/x இன்டூ 1 அர்த்தம். 2/yனா 1/y இன்டூ 2 அப்படின்னு அர்த்தம். இப்போ இததான் நம்ம இங்க எழுதிருக்காங்க. சோ என்ன பண்ணலாம், இந்த 1/x 1/y இருக்கு இல்லீங்களா, இத நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ 1/x ஏன்னு வச்சுக்கலாம். இப்ப அதே மாதிரி 1/y bன்னு வச்சுக்கலாம், 1/z cன்னு வச்சுக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. நமக்கு கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா ஆகும். இப்ப இதுல xும் yயும் இருக்கு, இதுல yயும் zும் இருக்கு, இதுல zும் xும் இருக்கு. இப்ப ஏதோ ஒரு வேரியபிள கேன்சல் பண்ணணும்னா, இப்ப ஒன்னு இந்த yயும் கேன்சல் ஆகிற மாதிரி கேன்சல் பண்ணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஈக்குவேஷன் எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப லெட் 1/x என்னன்னு எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். 1/y bன்னு எடுத்துக்கலாம். 1/z cன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப நான் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு எழுதலாம். இப்ப 1/xனா a மைனஸ் 2/y அப்படின்னா 2/yனா 2b, 2 into 1/y அப்படின்னு அர்த்தம். அப்ப சோ 2b. இப்போ ஈக்குவல் டு இந்த 4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வச்சுக்கலாம். சரியா? கான்ஸ்டன்ட் நமக்கு எப்பவுமே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்தா ஈஸியா இருக்கும். சோ இந்த +4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது -4 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். சரியா? அதே மாதிரி இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் 1/y இருக்கு, அதை என்னன்னு எடுத்துக்கலாம், b அப்படின்னு வச்சுக்கலாம். மைனஸ் 1/z cன்னு வச்சுக்கலாம். சேம் அதே மாதிரி 1 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்ப -1 அப்படின்னு இருக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா x இங்க 2/z இருக்கு, 3/x இருக்கு. நம்ம எப்பவுமே என்ன பண்ணலாம், x ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு z லாஸ்டா கொண்டு போயிடலாம். அது நமக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்போ 1/x இன்டூ 3 அப்படின்னா 1/x ஏன்னு வச்சுக்குவோம். அப்ப 3a அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப அந்த 1/x 3a அப்படின்னு வச்சுக்கலாம். பிளஸ் 2/z இருக்கு, சோ 2c அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 14 கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷனை ஆர்டரா எடுத்து எழுதிட்டோம்னா உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப இதுல இந்த ஈக்குவேஷன்ஸ்ல எதெல்லாம் சால்வ் பண்ணா கேன்சல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல 2b இருக்கு, இதுல b இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் கூட இன்டூ 2 பண்ணீங்கன்னா இந்த b கேன்சல் ஆகும். ஏதோ ஒன்னு கேன்சல் ஆகணும், அப்பதான் நமக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? சோ b கேன்சல் ஆகணும் அப்படின்றதால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்றேன். இப்போ சால்விங் 1 and 2 பண்ண போறேன். 1 and 2னா இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல -2b இருக்கு. இப்ப இதுல b கேன்சல் ஆகணும்னா என்ன பண்ணும், செகண்ட் ஈக்குவேஷன் கூட 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். சோ செகண்ட் ஈக்குவேஷன் இன்டூ 2 பண்ணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்குவோம். a minus 2b. இப்ப இதுல பாத்தீங்கன்னா c டேர்ம் இல்ல, இதுல c டேர்ம் இருக்கு. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதால என்ன பண்ண போறேன், இந்த டேர்ம் கூட c ல +0 அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறேன் இந்த டேர்முக்கு பதிலா. சரியா? -4. ஏன் அப்படின்னா கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை மல்டிப்ளை ஆட் பண்றதுக்கு. சரியா? இப்ப இந்த செகண்ட் டேர்ம் கூட என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், 2 ஆல மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல a டேர்ம் இல்ல, அப்ப ஏக்கு நேரா இதுல 0 போட்டுக்கலாம். பிளஸ் b மைனஸ் c அப்படின்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2b மைனஸ் 2c ஈக்குவல் டு இந்த -1 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -2 ஆயிடும். இதை மறக்காம இந்த சைடும் நீங்க மைனஸ் பண்ணுங்க, இல்லனா ஆன்சர் மல்டிப்ளை பண்ணுங்க, இல்லனா ஆன்சர் தப்பா வந்துடும். சரி, அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா இந்த +2b -2b கேன்சல் ஆயிடும். a அப்படியே இருக்கும். இந்த 2c -2c அப்படின்னு ஆயிடும். இப்ப 4ம் 2ம் ஆட் பண்ணீங்கன்னா -6 அப்படின்னு வந்துடும். சோ இதை என்னன்னு வச்சுக்கலாம், ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா a டேர்மும் c டேர்மும் இருக்கு. அதே மாதிரி சேம் இதே டேர்ம் தேர்ட் டேர்ம்ல இருக்கு. a டேர்மும் c டேர்மும் இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா
C ஓட வேல்யூ கேன்சல் ஆகும். C ஓட டேர்ம் கேன்சல் ஆகும். இப்ப 2C இதுல மைனஸ் 2C இருக்கு, இதுல பிளஸ் 2C இருக்கு. So solving 3 and 4 third equationையும் fourth equationையும் solve பண்ண போறேன். இப்போ third equation 3a plus 2c equal to 14 அப்படின்னு இருக்கு. fourth equation a minus 2c equal to minus 6 இருக்கு. இப்போ இதை cancel solve பண்ணீங்கன்னா minus 2c plus 2c c term cancel ஆயிடும். 3a இது ஒரு a 4a equal to 14ல 6 minus பண்ணீங்கன்னா 8 வரும். So a equal to 8 divided by 4 ஆயிடும். அப்ப a ஓட வேல்யூ 2 2 4s are 8. So a ஓட வேல்யூ ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த a ஓட வேல்யூவை நம்ம a term இருக்கிற ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கும். இப்போ a ஓட வேல்யூவை எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஒன்னு இதுல பண்ணலாம் இல்ல இதுல பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். எதுல வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ a value substituting in first equation. இப்போ a minus 2b equal to minus 4. இப்போ a ஓட வேல்யூ 2. இப்போ 2 minus 2b equal to minus 4 இருக்கு. இந்த minus 2b வேரியபிள் டேர்ம் இந்த பக்கம் வச்சுட்டு கான்ஸ்டன்டா இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். minus 4 அப்படியே இருக்கட்டும். இந்த 2 இந்த பக்கம் வந்தா minus 2 அப்படின்னு ஆயிடும். அப்போ minus b equal to இந்த 4 minus 2 வந்து minus 6. இந்த 2 வந்து multiply பண்ணிட்டு இருக்கு. So இங்க வந்தா divided by 2 ஆயிடும். So minus b equal to 6 by 2 என்ன 3 minus 3 அப்படின்னு வரும். minus minus cancel ஆயிடுச்சுன்னா b equal to 3. b ஓட வேல்யூ நமக்கு 3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ b ஓட வேல்யூவை நம்ம ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். c தான் நமக்கு தேவை இல்லையா? சோ இதுல b யும் c யும் இருக்கு. அதுல இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு c ஓட வேல்யூ கிடைச்சிரும். சோ b minus c equal to minus 1. இப்போ b வேல்யூ substituting in 2 செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ b ஓட வேல்யூ என்ன 3 minus c equal to minus 1 இருக்கு. அப்போ minus c டேர்ம் இங்க வச்சுட்டு கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு போறோம். minus 1 இந்த 3 இந்த பக்கம்னா minus 3 அப்படின்னு ஆயிடும். அப்போ minus c equal to minus 1 minus 3 minus 4 ஆயிடும். மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா c equal to 4. இப்போ c ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ a equal to 2 b equal to 3 c equal to 4ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு தேவையானது என்ன? நம்ம a வந்து 1 by x அப்படின்னு வச்சிருக்கோம். 1 by x equal to 2 அப்படின்னா இப்போ இது வந்து இப்படி கிராஸா மல்டிப்ளை ஆயிடும். சோ x ஓட வேல்யூ என்னவாகும்? x equal to 1 by 2 அப்படின்னு சொல்லி ஆயிரும். சரியா? இந்த மாதிரி எழுதலாம். சோ b ஓடது 1 by y equal to 3 அப்படின்னா y equal to 1 by 3. c க்கு வந்து 1 by z equal to 4 அப்படின்னா z ஓட வேல்யூ 1 by 4 ஆயிடும். இப்போ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ. x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் ஒன்ல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா x plus 20 equal to 3y by 2 plus 10 equal to 2z plus 5 equal to 110 minus of y plus z ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல இருந்து நம்ம தான் வந்து ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இந்த மாதிரி கொடுத்திருக்காங்களே ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் உள்ள மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல வந்து x மட்டும் இருக்கு, இதுல y மட்டும் இருக்கு, இதுல z மட்டும் இருக்கு, இதுல y z ரெண்டும் இருக்கு. இப்ப இதுல இருந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ரெண்டையும் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி நான் ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர போறோம். பண்ணோம்னா எக்ஸும் ஒய்யும் ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கிடைச்சிரும். செகண்ட் பாத்தீங்கன்னா இதையும் சால்வ் பண்ணி ஒய்யும் இசட்டும் கிடைக்கும். சரியா? இதுல ஒய் இசட் இருக்கு. இதை வந்து தனியா நம்ம ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ x plus 20 equal to 3y by 2 plus 10 எப்படின்னு இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம்னா இப்போ இதுல ஒரு வேரியபிள் இருக்கு, இதுல ஒரு வேரியபிள் இருக்கு. சோ ஈக்குவல்ட்ல வந்து ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா வேரியபிள்ஸ ஒன் சைட் கொண்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட்டா இன்னொரு சைட் கொண்டு போயிடலாம். சரியா? இப்போ x இந்த 3y by 2 பிளஸ்ல இருக்கு. சோ இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 3y by 2 அப்படின்னு சொல்லி ஆயிடும். ஈக்குவல் டு இந்த 10 அப்படியே இருக்கும். இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற 20 வந்து மைனஸ் 20 அப்படின்னு ஆயிரும்.
சரியா? இப்ப இது வந்து ஒரு ஃபிராக்ஷன்ல இருக்கு. இங்க x by 1 இருக்கிறதா அர்த்தம், இங்க 3y by 2 இருக்கு. சோ இந்த ஃபிராக்ஷன் சால்வ் பண்ணனும்னா எல்சிஎம் எடுக்கணும். இப்ப 2 into 1 2 ன்னு வச்சுக்கலாம். டினாமினேட்டர்ல 2 இருக்கும். இத வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x into 2 2x minus 3y into 1 3y ஆயிடும் ஈக்குவல் டு -10 ன்னு இருக்கும். சரியா? இப்போ இந்த 2 என்ன ஆயிடும், இந்த பக்கம் போய் மல்டிப்ளை பண்ணிக்கும். சோ 2x minus 3y equal to 2 இந்த பக்கம் மல்டிப்ளை ஆச்சுன்னா -10 into 2 20 அப்படின்னு ஆயிரும். இப்ப இது ஒரு ஈக்குவேஷனா நமக்கு கிடைச்சிருச்சு. சோ இதான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். சரியா? இப்ப செகண்டா என்ன பண்ண போறோம், செகண்ட் ஈக்குவேஷன் கொண்டு வரதுக்கு இந்த செகண்டையும் தேர்டையும் நான் ஈக்குவலைஸ் பண்ணி கொண்டு வர போறேன். சரியா? இதுல yயும் zம் இருக்கும். இது நான் ஈக்குவலைஸ் பண்ணோம்னா நல்லா கவனிங்க, 3y by 2 plus 10 equal to 2z plus 5 இருக்கு. இத பண்ணீங்கன்னா இப்ப இதுலயும் அதே சேம் சிமிலர்லி தான். இந்த y டேர்மையும் z டேர்மையும் ரெண்டு வேரியபிளையும் நம்ம ஒன் சைட் கொண்டு வந்துடலாம். 3y by 2 மைனஸ் ஆயிடும். 2z வந்து இந்த பக்கம் வரும்போது -2z ஆயிடும் ஈக்குவல் டு இந்த 5 அப்படியே இருக்கும். இந்த 10 வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது -10 ஆயிரும். சரியா? இப்ப இதுவும் வந்து டிவைட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். சோ டினாமினேட்டர் இதுக்கு 2 தான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3y into 1 3y minus 2z into 2 4z ஆயிரும் ஈக்குவல் டு -5 ஆயிரும். -10 -5 வந்து 5 மைனஸ் பண்ணா 5 ஆயிரும். இப்ப என்ன ஆகும், இதே சேம் 2 வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆயிக்கும். சோ 3y minus 4z equal to இந்த -5 into 2 பண்ணீங்கன்னா -10 ஆயிரும். சோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப தேர்ட் ஈக்குவேஷன் கொண்டு வரதுக்கு நான் இதையும் எடுத்துக்கிறேன். இதையும் எடுத்துக்கிறேன். எதை வேணாலும் நீங்க ஈக்குவலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்னு எக்ஸோட சேர்த்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதோட சேர்த்து எடுத்துக்கலாம். சரியா? y z இருக்கிறதால நமக்கு y மட்டும் கிடைக்கும்ன்றதால இதுல எடுத்துக்கிறேன். இப்ப 2z plus 5 equal to 110 மைனஸ் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும்போது -y minus z ஆயிடும். சரியா? மைனஸ் ஆஃப் y plus z போது மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -y minus z ஆயிடும். அதை தான் இங்க எடுத்து எழுதிருக்கு. சோ நம்ம வேரியபிள் எல்லாம் ஒன் சைட் கொண்டு வந்துடலாமா? இப்ப 2z இந்த பக்கம் இருக்கட்டும், இந்த y இந்த பக்கம் வரும் +y plus z அப்படின்னு ஆயிடும் ஈக்குவல் டு இந்த 110 அப்படியே இருக்கட்டும், 5 கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு வரும்போது -5 அப்படின்னு சொல்லி ஆயிரும். சரியா? இப்போ வந்து இதுவும் z இதுவும் z லைக் டேர்ம்ஸ் இல்லையா? சோ 2z கூட 1z ஆட் பண்ணீங்கன்னா 3z ஆயிடும். நம்ம y ஃபர்ஸ்ட் எழுதிட்டு பிளஸ் 3z அப்படின்னு எழுதிக்கலாம். 110ல 5 மைனஸ் பண்ணீங்கன்னா 105 இல்லையா? சோ இது வந்து நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம 3 ஈக்குவேஷன்ஸும் கொண்டு வந்தாச்சு. இதுல இருந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்ப 3 ஈக்குவேஷனையும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம், ஏதாவது ஒரு இப்ப இதுல மூணுத்துலயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் தான் இருக்கு. இப்ப இதுல கேன்சல் ஆகிற மாதிரி எந்த வேரியபிள் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் கேன்சல் ஆகும். ஏன்னா இதுல -3y இருக்கு, இதுல +3y இருக்கு. இது கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு இன்னொரு வேரியபிள் கிடைக்கும். சரியா? இப்போ சால்விங் 1 and 2 பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 2x minus 3y. இந்த z டேர்ம் இல்லாதால நம்ம +0 அப்படின்னு போட்டுக்கலாம் ஈக்குவல் டு -20. செகண்ட் ஈக்குவேஷன் x டேர்ம் கிடையாது இதுல. சோ 0 plus 3y minus 4z ஈக்குவல் டு -10. இப்ப இதை சால்வ் பண்ணிக்கோங்க. y டேர்ம் கேன்சல் ஆயிடும். 2x minus 4z அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு -20யும் -10ம் -30. இப்போ இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கணும்னா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன்லயும் தேர்ட் ஈக்குவேஷன்லயும் yz டேர்ம் இருக்கு. சோ என்ன பண்ணலாம், இந்த y டேர்ம் கேன்சல் ஆகணும், இல்லைன்னா z டேர்ம் கேன்சல் ஆகணும். இப்போ y டேர்ம் கேன்சல் ஆகிறதுக்கு நமக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கு. என்னன்னா தேர்ட் ஈக்குவேஷன் கூட 3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த 3yன்றது கிடைச்சிரும். சோ 3y கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? கவனிங்க, சால்விங் 2 and 3 பண்ணும்போது 3 கூட இன்டூ
3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். தேர்ட் ஈக்குவேஷன் கூட 3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 3y minus 4z equal to minus 10. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? y plus 3z. ஸோ என்ன பண்ணலாம்? தேர்ட் ஈக்குவேஷன் கூட 3 மல்டிப்ளை பண்ணும்போது 3y வரும் பிளஸ் 3z இருக்கு. அப்போ 9z வரும் ஈக்குவல் டு இந்த 105 கூட 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 315 அப்படின்னு வரும். சரியா? இப்போ என்ன கேன்சல் ஆகும்? இப்போ சப்ராக்ட் பண்ணும், மைனஸ் பண்ணணும். ஸோ இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இதுவும் வந்து மைனஸ் ஆகும். இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ 4z-யும் 9z-யும் ஆட் பண்ணீங்கன்னா 13z வரும் ஈக்குவல் டு 315-யும் 10-யும் ஆட் பண்ணீங்கன்னா 325 அப்படின்னு வரும். இப்போ மைனஸ்ல வருது. ஸோ இதுவும் மைனஸ் இல்லையா? இங்கேயும் மைனஸ்ல வரும், இது மைனஸ்ல வரும். ஸோ z ஈக்குவல் டு மைனஸ் z வச்சுக்கோங்க. மைனஸ் 325 டிவைடட் பை 13. இதை வந்து மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிருங்க. z-ஓட வேல்யூ 13ஆல வந்து இதை டிவைட் பண்ணீங்கன்னா 191 வரும். சாரி, இதோட வேல்யூ z-ஓட வேல்யூ 25 கிடைக்கும். இப்போ z வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு போய் நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ z வேல்யூ சப்ஸ்டிட்யூட்டிங் இன் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. 3y minus 4z equal to minus 10 இருக்கு. இப்போ இதுல z வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 3y minus 4 into 25. z ஓட வேல்யூ 25 equal to minus 10. இப்போ 3y அப்படியே இருக்கட்டும். 4 into 25 minus 100 equal to minus 10. இப்போ 3y இந்த பக்கம் வச்சுட்டு கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா minus 10. இந்த minus 100 இந்த பக்கம் போனா plus 100 ஆயிடும். இப்போ 3y equal to 100ல 10 minus பண்ணா 90. So y equal to 90 divided by 3 பண்ணீங்கன்னா இது யோட வேல்யூ 30. இப்போ yக்கு நமக்கு 30 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைச்சிருக்கு. இந்த y வேல்யூவை கொண்டு போய் நம்ம ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் y வேல்யூ substituting in 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னா 2x minus 3y equal to minus 20. இப்போ 2x minus 3 into y ஓட வேல்யூ 30 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். equal to minus 20. 2x minus 30 into 3 90 equal to minus 20 அப்படி இருக்கும். இந்த 2x இங்க இருக்கட்டும், கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் கொண்டு போயிடணும்னா minus 20 minus 90 சாரி plus 90. இந்த minus 90 இந்த பக்கம் வரும்போது plus 90 அப்படின்னு சொல்லி ஆயிரும். இப்போ 2x equal to 70. இப்போ x ஓட வேல்யூ என்ன? 70 by 2 x equal to 35. இப்போ மூணுக்கும் நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எடுத்து எழுதிடலாம். x வேல்யூ வந்து 35, y equal to 30, z ஓட வேல்யூ 25 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.